உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். லூக்கா 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி. இன்னைக்கு உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேணுமா? நீங்க 1000 ரூபாய் காணிக்க போடுங்கள். பாவம் மன்னிப்பு வேணுமா? இந்த ஜெப மாலையை வாங்கி உருட்டுங்கள். அந்த உருட்டுலாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. பாட்டு பாடுவோம், சாத்தான் உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் சொய்யா பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யே பேசுவான், அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத, கலர் கலராரில் விடுவான் கலங்கி நிக்காத. பாட்டு பாடுறோம். இன்னைக்கு சில சபைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, மன்னிப்புக்கென்று மாலை ஜெப மாலை உருட்டுனா மன்னிப்பு கிடைச்சிடும். கிடைக்காது. மன்னிப்பு அவர் தான் கொடுக்க முடியும். இங்க தேவன், இங்க வசனத்துல வாசிக்கிறோம், மிகவும், அதாவது ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒன்று மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். உங்களுடைய பாவங்கள் அவ்வளவு மன்னிக்கப்படும். நீங்க கொஞ்சமா அன்பு கூர்ந்தா கொஞ்சமா தான் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நான் சொல்லல, வேத வசனம் சொல்கிறது. வேத வசனம் சொல்கிறது, யாரெல்லாம் அவரிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுகிறார்களோ உங்களுடைய பாவம் முழுமையாய் கழுவப்படும். முழுமையாய் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். நீங்களும் அவரை போல மாற்றப்படுகிறீர்கள். அன்பு, மன்னிப்பு ரொம்ப அவசியம். மன்னிக்கணும். நம்மளும் பிறரை மன்னிக்க வேண்டும்.